Hi friends, welcome to my channel AM in Fly in Physics. Make your path easy. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது வானில் நடக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியான கிரகணம் பற்றித்தான். கிரகணம் என்றால் என்ன, அதை எப்படி பார்க்கலாம், பழைய புராணங்கள் இது பற்றி என்ன சொல்லுகின்றன, எல்லாவற்றையும் எளிமையாகவும் தெளிவாகவும் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் கிரகணம் என்றால் என்ன? கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்ச்சியாகும். ஒரு விண்கோள் மற்றொரு விண்கோளின் நிழலில் முழுமையாகவோ அல்லது பாதி அளவு மறைந்துவிடும் நிகழ்வு கிரகணம் என்று அழைக்கின்றோம். இந்த கிரகணங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று சூரிய கிரகணம், இங்கு சந்திரன் சூரியனை மறைக்கிறது. இரண்டு சந்திர கிரகணம், இங்கு பூமி சந்திரனை மறைக்கிறது. படத்தை பாருங்கள், நன்கு நமக்கு விளங்கும். இந்த கிரகணங்கள் எல்லா நாட்களிலும் நடப்பதில்லை. சூரிய கிரகணம் அமாவாசை அன்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் தான் நடக்க சாத்தியப்படுகிறது. 2025 செப்டம்பர் 7 நடப்பது ஒரு சந்திர கிரகணமாகும். இதில் பூமியின் நிழல் முற்றிலும் நிலாவை மறைத்து விடுகிறது. இவ்வாறு பூமியின் நிழல் சந்திரனின் மீது படும்போது அவை அம்புரா மற்றும் பெனும்புரா என்ற இரண்டு வகையான நிழல்களை தோற்றுவிக்கிறது. அம்புரா என்பது உண்மையான நிழல், முழு இருள் நிழல். பெனும்புரா என்பது பகுதி நிழல். இது படத்தில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது, பாருங்கள். மேலும் சந்திர கிரகணத்தின் போது ஒரு காண கிடைக்காத அருமையான நிகழ்வு ஒன்று நிகழ இருக்கிறது. அதுதான் பிளட் மூன். பிளட் மூன் என்பது ஒரு முழு சந்திர கிரகண நேரத்தில் சந்திரன் முழுவதும் சிகப்பாகவே மாறிவிடுகிறது. இதோ படத்தில் பாருங்கள். இதனை செப்டம்பர் 7 நடைபெறும் கிரகண படத்துடன் ஒப்பிட்டு மகிழுங்கள். இது எவ்வாறு நிகழ்கிறது தெரியுமா? சூரியன், பூமி, சந்திரன் நேர்கோட்டில் வரும்போது பூமி தனது நிழலை சந்திரன் மீது வீசுகிறது. அப்போது சூரிய ஒளி நேரடியாக சந்திரனை அடையாது. ஆனால் பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் பொழுது சூரிய ஒளியின் ஊதா நிறம் வானை நோக்கி சிதறடிக்கப்பட்டு சிகப்பு நிற கதிர்கள் மட்டும் வளைந்து சந்திரனை அடைவதால் சந்திரன் இக்காலகட்டத்தில் முழு சிகப்பு நிறத்தில் காணப்படுகிறது. இதுவே ராலே ஒளிச்சிதறல் என அழைக்கப்படுகிறது. 2025 செப்டம்பர் 7 இந்தியா உள்ளிட்ட கீழே உள்ள படத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ள பகுதியில் உள்ள நாடுகள் அனைத்திலும் இந்த கிரகணத்தை முழுமையாக நாம் கண்டுகளிக்கலாம். மேலும் இந்த கிரகணமானது அன்று இரவு 9:57 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 1:26 வரை நடைபெறுகிறது. இந்த விவரம் இதோ இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை குறித்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த கிரகணத்தை எவ்வாறு பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி நாம் பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை பார்ப்பது மிகவும் எளிது மற்றும் இது முற்றிலும் பாதுகாப்பானது. சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் எந்தவித கண்ணாடியோ அல்லது பாதுகாப்பு கருவிகளோ இதனை பார்ப்பதற்கு தேவையில்லை. வெளிச்சமில்லாத ஒரு இடத்தினை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நகரின் அதிக விளக்குகள் இல்லாத வெளிப்புறம் சிறந்ததாக இருக்கும். மேலும் வானிலை மிக முக்கியமான ஒன்று. மேகமில்லாத தெளிந்த வானிலையில் பார்ப்பது மிகவும் நல்லது. நேரத்தை சரியாக நாம் குறித்து கொள்ள வேண்டும். வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். இருந்தாலும் டெலஸ்கோப் மற்றும் பைனாக்குலரை கொண்டு பார்க்கும் பொழுது இன்னும் இனிமையாக இருக்கும். தாங்களுக்கு ஒரு டெலஸ்கோப் தேவை என்றால் குறைந்த விலையில், அதாவது 200 ரூபாய்க்கு உள்ளாக ஒரு டெலஸ்கோப்பினை நாம் செய்து இந்த அழகினை ரசிக்க வேண்டுமே. ஆனால் இந்த காணொளியின் கடைசியில் அதன் விவரம் வழங்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையின் போது நிலா சூரியனின் ஒளியை பிரதிபலிக்கிறது. ஆனால் கிரகணத்தின் போது சந்திரனின் மீது சூரிய ஒளி முற்றிலுமாக பூமியால் தடுக்கப்பட்டு விடுகிறது. கிரகணம் பற்றிய பழமையான நம்பிக்கைகள் மற்றும் அதற்கான அறிவியல் விளக்கம். வானியல் ரீதியாக
கிரகணம் ஒரு இயற்கை நிகழ்வு என்றாலும் பழங்காலத்தில் மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் பல புராண கதைகள், நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டன. நம் நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்கள்: கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது என்ற நம்பிக்கை, கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்ற பழக்கம். இன்று வானியலாளர்கள் விளக்கி இருப்பது போல கிரகணம் என்பது முழுக்க ஒரு இயற்கையான நிகழ்வாகும். இதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன் இந்த கிரகணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், அறிவியல், வானியல் மற்றும் புவியியல் அறிவினை நாமும் நமது குழந்தைகளும் வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் விண்வெளியின் அழகினை நாம் எளிதாக ரசிக்கலாம். எனவே அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள், பயன்பெறுங்கள். நண்பர்களே, உங்களுக்கு கிரகணத்தை பற்றிய புதிய தகவல்கள் தெரிந்ததா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடவும். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான அறிவியல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you for watching this video. See you in the next video. Thank you.